ரோட் ஆக்சிடென்ட்ல ஒரு கிளைண்ட் அடிபட்டுருச்சு. இமீடியட்டா ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டலைஸ் பண்றப்போ 2 டூ வீலரும் ஒன்னோட ஒன்னு மோதி இருக்கு அப்படின்றது ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல இருந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆர்டிஏல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பட் அவர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. பட் அந்த லைசன்ஸ் அவர் ரெனியூவல் பண்ணாம விட்டுட்டாரு. அவருக்கு வயசு 50 வயசு ஆச்சு. ஸோ இனிஷியல் பீரியட்ல டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவாங்க. பட் அது வேலிடிட்டி இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பட் இந்த கிளைண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பயர் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது காம்பன்சேஷன் கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலிடா இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் அவசியம் வேணும். பட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. அதே சூழ்நிலையில ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. ஆனா எக்ஸ்பயர் ஆன டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காரு. ஒருவேளை நீங்க டூ வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்க டிரைவிங் லைசன்ஸ் இப்பவே எடுத்து பாருங்க எப்போ எக்ஸ்பயர் ஆக போகுதுன்ட்டு. அதுக்கு 1 மந்த் பிஃபோரே நீங்க ரெனியூ பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் கேலண்டர்ல போய் அதுக்கான டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன் டைம்ல ரினியூவல் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா ஹாஸ்பிட்டல் சமயத்துல இல்லைன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடா ஆர்டிஏ ஏதாவது இன்ஜுரிஸ்ல கிளைம் சமயத்துல உங்களோட லைசன்ஸ் லைவா இருந்து வேலிடா இருந்துச்சு அப்படின்னா கிளைம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இனிஷியலா பீரியட்ல டூ வீலர் எடுக்கும்போது ஒரு வேலிடிட்டி பீரியடுக்கு அப்புறம் அதை ரெனியூ பண்ணணும்ன்றதை மறந்துடாதீங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமா முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.